மாவட்ட இளைஞரணி பொருளாளர் முகமது ரஃபீக் அவர்களை, மாவட்ட துணை செயலாளர் இளைஞரணி ரஃபீக் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்மோடு என்றென்றும் களமாடி கொண்டிருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களை, அதேபோல் உலகமெங்கும் நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்புக்குரிய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்களை, வழக்கறிஞர் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புலவர் ஷேக்பாய் அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜாகிர் ஹுசன் அவர்களை, மாநில இளைஞரணி செயலாளர் தமீம் அன்சாரி அவர்களை, மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்களை, மாநில வழக்கறிஞரணி செயலாளர் வழக்கறிஞர் முஜீப் ரஹ்மான் அவர்களை, பயிலரங்கம் என்பதற்காக நாம் மற்றவர்களுக்கு சொல்லவில்லை, மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களை, மாவட்ட தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அன்பு சகோதரர் சலீம்கான் அவர்களை, இறுதியாக நன்றியாற்ற இருக்கின்ற தஸ்தீர் அவர்களை உள்ளிட்ட பல்வேறு கட்ட நிர்வாகிகளை, இது இளைஞரணி நடத்துகின்ற அரசியல் பயிலரங்கம். அப்படி இருந்தும் கூட 1-2 நிர்வாகிகள் சகோதரர்கள் வருகை புரிந்தது மகிழ்ச்சி அளிக்கின்றது. அரசியல் பயிலரங்கம் என்று சொன்னால் நமக்கான பயிலரங்கம். ஆகையால் உங்களுக்கெல்லாம் நாம் திருமணத்துக்கு போவோம், திருமணத்தில் மணமக்களும் அமர்ந்திருப்பார்கள், மணமக்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி முதல் பந்தியிலே உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு விட்டு வயிறை ரொப்பிக் கொண்டு வந்து விடுவோம், நான் உள்பட. ஆனால் பயிலரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு சார்ந்த பயிலரங்கத்தில் நிறைய தோழர்கள் விடுபட்டு இருந்தாலும் வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை தோழர்களும் உங்களது அறிவு பசியை போக்குவதற்காக அண்ணன் மல்லை சத்யா அவர்களும் வன்னியரசு அவர்களும் இப்பொழுது உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் என்னவென்று சொன்னால், உங்க வயதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய வயது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வயது ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமுக என்கிற அந்த பேரமைப்பு வந்ததுக்கு பிறகுதான் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு துணிச்சல் வந்தது, நமக்காகவும் நாமளும் சேர்ந்து போராடலாம் என்று துணிவு வந்தது. ஏதோ பழனி பாபாவுக்கு ஆதரவாளர் இங்கு இருப்பதை போல பழனி பாபா பற்றி அதிகமாக நம்முடைய இளைஞரணி பொறுப்பாளர் புலவர் ஷேக்பாய் சொன்னார்கள். பழனி பாபா மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களுடைய தலைவர்களையும் நேசிக்கக்கூடிய கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. தமுகவுடைய கொள்கை சகோதரர்கள் அனைத்து விதமான போராட்ட களத்தையும் சந்தித்து விட்டு இந்த அரசியல் கட்சியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஏதோ சாதாரணமாக ஒரு மனிதநேய மக்கள் கட்சி உருவாகவில்லை. 1995ஆம் ஆண்டு நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்தில் வெறிச்சோடி கடந்தது. எந்த ஒரு இஸ்லாமியனுக்கு குரல் கொடுத்தாலும் அவன் தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் அல்லது பயங்கரவாதிக்கு ஆதரவாக பாபர் மசூதி 92 தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, 93 அமைதியாக இருக்கிறது, 94 அமைதியாக இருக்கிறது, 95 தான் நாம் போராட்டத்தை அறிவிக்கின்றோம். போராட்டத்தை அறிவிக்கும் போது தமிழ்நாட்டுடைய காவல்துறை ஒவ்வொரு தமுக காரனுடைய படுத்து தூங்கக்கூடிய பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய படுக்கறை வரைக்கும் வந்து அடித்து இழுத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், போர்க்குணம் கொண்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் நேருக்கு நேராக இருக்க அத்வானியை பார்த்து சொல்லுகின்றார், பாபர் பள்ளிவாசல் இடித்த முக்கிய குற்றவாளி நீங்கள் தான்,
நீங்க தான் பாபர் பள்ளிவாசலை இடித்தீர்கள் என்று அவருக்கே பாணியில் தோணியில் மிக சிறப்பான உரை, உலகம் முழுவதும் வியப்பு பார்க்கப்பட்ட ஒரு உரை. தமிழகம் முழுவதும் பாபர் மசூதி இடிக்க மாட்டார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆகையால் என்பிஆர் என்ஆர்சி போன்ற போராட்டங்கள் நடத்துவதை போல் அப்பொழுது போராட்டம் கிடையாது. ஆனால் அவர்கள் நடத்தினார்கள். பாபர் மசூதியுடைய மைய கருத்தை முதலே தமிழகத்திலே கொண்டு போய் சேர்த்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். எந்த அமைப்புமே கிடையாது. அப்பொழுது தமுக தான் களத்திலே இறங்கி பாபர் மசூதி இடிச்சது யார்? பாபர் மசூதி இடிச்சது RSS உடைய சங்கு பரிவார கும்பல்கள், அவருடைய செயல்பாடுகள் இதோ என்று நாட்டு மக்களுக்கு காமித்தோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனி செயல்பாடுகள் கிடையாது, தனியாக கொள்கை கோட்பாடுகள் கிடையாது. எப்படி பாலிஸ்தீனத்தை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கிற கள்ள நாட்டுக்கு எல்லை இல்லையோ அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எல்லை ஒரு கொள்கை கிடையாது என்று இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தோம். பாபர் மசூதியுடைய போராட்டத்தில் தமுக தோற்றிருக்கலாம், மீட்கும் போராட்டத்தில். ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய மக்களிடத்திலே, தமிழக மக்களிடத்திலே, தென்னிந்திய மக்களிடத்திலே பாபர் பள்ளிவாசலுடைய போராட்டத்தை மையமாக வைத்து இன்றைக்கு கிடைக்கும் RSS உடைய செயல்பாட்டுகளை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்றத்துடைய செயல்பாடுகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை, தொடர்ச்சியாக முதல்வர் வீடு முற்றுகை, தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், பிறகு மாவட்ட ஆர்ப்பாட்டங்கள், ஒரு மாவட்டத்தில் இரண்டு இடத்தில் ஆர்ப்பாட்டங்கள், தொடர்ந்து கருத்தரங்கள், பொதுக்கூட்ட வாயிலாக யார் பேசினாலும் பாபர் மசூதியை பேசாம தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாற்றியது தமுக. அதே போல் ஒரு வலிமையான கொள்கை கொண்டவர் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்கள். இப்போது நம்முடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய சகோதரர்கள் டெல்லிக்கு போயிருக்கின்றார்கள். மிகவும் பிரபலமான சிறையில் இருக்கக்கூடிய சர்ச்சலி இமாமுடைய நண்பரை போய் சந்தித்திருக்கின்றார்கள். அப்படி சந்திக்கும் போது சொல்லுகின்றார், தமிழ்நாட்டில் எண்ணிக்கை சொல்ல மாட்டோம், தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் கம்மியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கடுமையாக போராடுகின்றோம். தென்னிந்தியா முழுவதும் போராட்டம் இருக்கின்றது. ஆனால் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் போராட மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். அங்கே காகிதமில்லத்து உதயமானார், அப்படிப்பட்ட தலைவர் எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட வலிமையான தலைவர். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கூப்பிட்டு வைத்து திராவிட இயக்கத்தை நான் குறை சொல்லவில்லை. 1967 கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்கள் மிக பிரமாண்டமான அண்ணா அவர்கள் கூட்டணி அமைக்கின்றார்கள். ராஜாஜி உள்ளடக்கிய கூட்டணி. ராஜாஜி எப்படி இருப்பார்? அதே அண்ணா சொல்லுகின்றார், உடம்பெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வஞ்சனை, உடம்பு என்ன சொல்லுவாரு, சூப்பரா சொல்லுவார். அது அண்ணன் சத்யானா சொல்லுவார். அப்படிப்பட்ட ராஜாஜி கூட்டணி அமைத்து 1960 அண்ணாவிடத்தை சொல்லுகின்றார். அண்ணா அசால்ட்டா சொல்லுகின்றார். அதே காலகட்டத்தில் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ் காகிதமில்லத்தவர்கள் ஆதரவு கொடுக்கின்றார். இன்று வரைக்கும் காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஒன்றாக அங்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் அண்ணா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார். தனி மெஜாரிட்டியாக வந்தாலும், தனியாக திமுக வெற்றி பெற்றாலும் அண்ணா காலத்தில், இப்ப சொல்லல, இப்ப சொன்னு சொல்லி பரவலை கலப்பி விட்டு போறேன். அப்ப சொன்னது இது பயிரரங்கம் தானே. அப்ப சொன்னது 1967. நீங்க வெற்றி பெற்றாலும், நாங்கள் தனியாக வெற்றி பெற்றாலும், திமுக வெற்றி பெற்றாலும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் மந்திரி சபையில் இடம் தருவோம் என்று சொன்னார். யாரும் மறுக்க முடியாது. சிரித்துக் கொண்டே சொன்னார் காகிதமில்லத்தவர்கள், ஓகே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார். வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு முஸ்லிம் லீக்கு மறுக்கப்பட்டது, காகிதமில்லத்தவர்களுக்கு மறுக்கப்பட்டது. காகிதமில்லத்தவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. நம்மளுக்கு எதிரியும் பொது எதிரி தான் முக்கியம் என்று அப்பொழுது ஒரு கட்சியை எதிரி என்று சொன்னார். ஆகையால் அது வெற்றி பெற்ற 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கூட்டணி மந்திரி சபையில் இடமில்லை. வருத்தமான செய்தி. ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையாக நில்லு என்று சொல்லுகின்றார் தந்தை பெரியார் அவர்கள். அவர் மொழி சிறுபான்மையினா அவனுக்கு ஆதரவு கொடு, அவனுக்கு இன சிறுபான்மையினா அவனுக்கு ஆதரவு கொடு.
அவன் நசுக்கப்படுகின்றான், அவனுக்கு ஆதரவு என்று தெளிவாக சொல்லக்கூடிய பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்க விடவில்லை. அது இரண்டாவது விஷயம். நீத்துக்குரிய காகிதமில்லத்தாருடைய கனவு முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும். தனி இடஒதுக்கீடுக்காக தமிழ்நாடு முழுவதும் களமிறங்கியது தமுமுக. அப்பொழுது சில அமைப்புக்காரர் சொன்னார்கள், போகாத ஊருக்கு தமுமுக வழிகாட்டுது என்று சொன்னார்கள். இடஒதுக்கீடு என்று சொன்னால் பெரும்பாக்கத்து பக்கத்திலே, குண்டுமடு பக்கத்திலே தனி இடம் இல்லை, பிளாட் கிடையாது. தனி இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில், உளவுத்துறையில், காவல்துறையில், பொதுத்துறையில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக களமாடியது. ஹோட்டல் இம்பீரியல்ங்கிற பிரபண்டமான ஹோட்டல் இப்ப இருக்கு பாத்தீங்களா, சிராஜ் மஹால், சில மகால்லாம் வச்சிருக்காங்க, அண்ணனுக்கு நெருக்கமான நண்பர்கள் அவங்க எல்லாம். அப்ப ஒரே மகாலா இருந்தது. ஏறத்தாழ 10,000 பேர் உண்ட பெரிய மகால், அல்ல மாவட்ட மாநாடு. பிறகு தமிழ்நாடு முழுவதும் அந்த விவாத பொருளாக மாத்திரம். பிறகு வாழ்வுரிமை மாநாடு சென்னை சீரநாரங்கத்தில் நடைபெற்றது. அந்த சீரநாரங்கத்தில் அந்த மாநாட்டில் முதலில் மாநாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்மளுக்கு நம்ம மேடையில் ஏறி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இருக்காது, தெரியாது பாதி பேருக்கு. ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியா இருக்கும் போது நம்முடைய மாநாட்டிலே மேடையில் பேசுகிறார். எப்படி பேசுறார் தெரியுமா? அவர் எம்ஜிஆர் கூட மன்னிப்பு கேட்காதவர், அவரை சேர்ந்த நண்பர்கள்ட்ட யார்ட்டுமே மன்னிப்பு கேட்காதவங்க. ஒருவர் மன்னிப்பு கேட்டார். ஜெயலலிதா யார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியுடன் நான் கூட்டணி வைத்து விட்டேன், இன்னை ஒருபோது நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று லட்சக்கணக்கான தமுமுக இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டார். இது வரலாறு 1999. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இயக்கமாக விவாத பொருளாக மாற்றி, பிறகு மாவட்ட மாநாடுகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து மிக பிரமாண்டமான வெற்றி ஏற்றதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம அதிகாரிகளா பார்த்துக்கிட்டான். தலைவருக்கு, பேராசிரியர் அவர்களுக்கு கோபம் வந்தது. ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு, அதிகாரி ஃபுல்லா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான், பாதி பேர் இஸ்லாமிய அதிகாரி இருக்கிறான். அப்ப என்ன பண்ணலாம் சொன்னா, தொடர்ச்சியாக மாநாடுகள், இளையாங்குடி மாவட்ட மாநாடு, ராமநாதபுரம் மாவட்ட மாநாடு, மயிலாடுதுறை மாவட்ட மாநாடு, திருநெல்வேலி மாவட்ட மாநாடு, கோயம்புத்தூர் மாவட்ட மாநாடு, இறுதியாக நம்ம தாம்பரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மாநாடு, பிரமாண்டமான மாநாடு. ராணுவ அணிவகுப்பு, ஒரிஜினல் ராணுவ அணிவகுப்பு. ராணுவம் எப்படி நடந்து வருமோ அப்படி நடந்து வந்தாங்க. அன்சாரி ஒரு ஆள், நிறைய பேர் இருப்பாங்க இங்க நம்ம அமைப்புல பொறுப்பாளர்கள். ராணுவ அணிவகுப்பு கூட என்ன செய்யறாங்க, நட போடுறாங்க. அந்த ஊர்வலம் நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கிறது அரசு. உடனடியாக தலைவர் சொல்லுகிறார், நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சீராடையை நானே அணிந்து கொண்டு இந்த பேரணியில நான் பங்கெடுப்பேன் என்று மிரட்டினதுக்கு பிறகு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து இந்த மாநாடு நடைபெற்றது. மழையின் காரணமாக மாநாடு பாதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டது, இது ரத்து செய்யப்பட்டது. பிறகு பாப்பாநாசத்துடைய பொதுக்குழு, நான் ரொம்ப ரத்தர சுருக்கமா சொல்றேன், பாப்பாநாசத்துடைய பொதுக்குழு, பாப்பாநாசத்துல பொதுக்குழு நடத்தும் மாநில பொதுக்குழு, ஏறத்தாழ 4000 பேர் கொண்ட பொதுக்குழு. இப்ப மாதிரி 2000 பேர் இல்ல, அப்ப 4000 பேர். அந்த பொதுக்குழு தீர்மான பொதுக்கூட்டம் பல்லாவரத்தில் நடக்குது. பல்லாவரத்து தலைவர் பேராசிரியர் உரையாற்றார். எப்படி தெரியுமா உரையாற்றினாரு? எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு நீங்க வழங்கலைன்னா பஸ்ஸுகள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, பேருந்துகள் என்ன செய்யாது, ஓடாது, கேபிள் டிவி இயங்காது, விமானமே நகராதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார். அப்பெல்லாம் தலைவர் சொன்னா செஞ்சிருவோம்ல, தலைவர் சொல்லாமே செய்யறது எத்தனை பேர் இருக்கிறோம். தலைவர் சொன்னா நடந்துடும். உடனடியாக யோன் தான் கூப்பிடுவார். அவர் ஸ்டைல முத்தமிழறிஞ டாக்டர் கலைஞர் அவர்கள் உடனடியாக நம்முடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து முரசொலிமாறன் வீட்டிலே, அப்ப முரசொலிமாறன் இப்ப தயாநிதி மாறன், அடுத்த கலாநிதி மாறன் வருவார். அப்ப முரசொலிமாறன் வீட்டில் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. என்ன செய்யணும், கோர்ட்ல பிற்படுத்தப்பட்டவருடைய வழக்கு கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல சம்பந்தம் இல்லாம உள்ள இடத்துல கொடுக்கலாங்கிறத அறிவுரையை தலைவர் சொல்றாரு. நீனே ஒரு டாக்டர் ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. டாக்டர் ரெடி பண்ணி என்ன செய்யறாங்க, கொண்டு போய் கொடுக்கறாங்க. உடனடியாக நீதிமன்றமே தடை செய்ய முடியாத அளவுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3.5% இடஒதுக்கீடு வழங்குறார். அந்த இடஒதுக்கீடு மூலியமாக எத்தனை பேர் நீங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. 5 வாங்க முடியல, 6 வாங்க முடியல, 7 வாங்க முடியல, அது வேற விஷயம். அப்ப தொடர்ச்சியாக கலைஞர் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்துறோம் நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல. அந்த அரங்கத்துல, உள்விளையாட்டு அரங்கத்துல நன்றி அறிவிப்பு மாநாட்டில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
அவற்றை மட்டும் நீங்க வந்து பாராட்டு வாங்குவது ரொம்ப கஷ்டம். முத்தமிழ் கலைஞர்கிட்ட நீங்கள் செய்யும் மனிதநேய பணிகள், ஆம்புலன்ஸ் சேவையில் என்னையும் நான் இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி 2 ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு. 2 நான் தூக்கிட்டு வந்துட்டேன், அது வேற விஷயம். நம்ம மாட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒன்னு நம்ம கூடாஞ்சேரியில் ஒன்று, செங்கல்பட்டு தாம்பரத்தில் ஒன்று. அது பழசாயிருச்சு. அந்த 2 ஆம்புலன்ஸ் நம்மளுக்கு வழங்குறாரு. 2 ஆம்புலன்ஸ் நம்ம என்ன செய்யறோம், வச்சுக்கிறோம். 3.5 இடஒதுக்கீடு நிறைய தோழருக்கு, காவல்துறை நண்பருக்கு, கண்டக்டர் எல்லாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியாக அந்த இடஒதுக்கீடுக்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்குறோம். தமுமுக பேனர்ல இடஒதுக்கீடு பெற்றுட்டோம். பாபர் மசூதிக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதின்னு சொல்றான். தென்னிந்தியாவில் தமுமுக மனிதநேய அமைப்புன்னு சொல்றான். உங்களுக்கு ரத்தம் தேவையா, தமுமுகவை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அவசர ஊர்தி தேவையா, தமுமுகவை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வெள்ளப்பெருக்கு பிரச்சனையா, நாளைக்கு தான் வருவான் அரசாங்கம், இன்னைக்கே நீங்க போய் தமுமுக அலுவலகத்தில் சொல்லுங்க, உடனே உங்களுக்கு போட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு நிலையை தமிழகத்திலே மாற்றி அமைப்பு தமுமுக. இதுக்கு பல்வேறு தியாகங்கள், எத்தனையோ சகோதரர்கள் சிறைச்சாலை வாழ்க்கை, அடி மீதி, காவல்துறை தள்ளுமுள்ளு, மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்கு பிறகுதான் தமுமுக வலிமையான அமைப்பாக தமிழகத்திலே உருவெடுத்தது. சாதாரணமா தமுமுக நம்ம கையில வரல. இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி 2009 தாம்பரத்தில் நம்ம உருவாக்கணும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அண்ணனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அனுமதியே வாங்கல. ரயில்வே மைதானத்தில் அனுமதியே வாங்காம ஒரு மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநாட்டை ரயில்வே கிரவுண்ட்ல நடத்துறோம். எப்படி நடத்துறோம்? முதல் டிசம்பர் 6 போராட்டம், பிப்ரவரி மாசம் நம்முடைய கட்சி துவக்க விழா. டிசம்பர் 6 போராட்டத்தில் ரயில் மறியல் போராட்டம் 2ஆ பிரித்து வைக்கிறோம். செங்கல்பட்டுலையும் தாம்பரத்திலையும். தாம்பரத்துல மிக பிரமாண்டமா என்ன செய்யறோம், நாங்க ஆலோசனை செய்யறோம். ஆலோசனை செய்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் வைகையா மறிச்சது, வைகை எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ணன் ஜாயிரண்ண தலைமையில டிக்கெட் போட்டு அங்கிருந்து வாங்கப்பான்னு சொல்லிட்டேன். நான் நின்று ஒரு ஆளை எனக்கு மாநில செயலாளர் ஒருத்தர் போட்டு விட்டாங்க. இப்ப இல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவளியா மௌத்தா போட்டா தெரியல. அவர் வர்றாரு. அப்ப ஒரு அதிகாரி எனக்கு ரொம்ப பிடித்தமான, என் மேல அக்கறை உள்ள நண்பர், இன்னைக்கு நான் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. காரணம் இதுதான், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நீங்க மனு பார்க்கணும். அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, என்னதான் ஏன் லேட் பண்ற, ஏதோ நீ பண்ற அதை சொல்ற, நீ ஏதோ பண்ணல. ஒண்ணும் இல்லை சார், நீங்க ஒரு 10-20 பேர், அவர் என்ன சொல்ற, ஒரு 10 பேர் வாங்குற, அது அசிங்கமா இல்லையா? 10 பேர் போய் போஸ்ட் கொடுத்துட்டு வர்ற குரூப்பா நம்ம தடைய ஓட்டாய அடிய ஓட்டைன்னு சொல்லி அடிச்சு மறியல் பண்ற குரூப்பு. நம்ம 50 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கே தெரியுமே, பிளாட்ஃபார்ம்ல 200 பேர் நின்ட்டான் போய் முன்னாலேயே. என்னை நம்பி வேற அவர் என்ன செஞ்சுட்டாரு, கிரவுண்டுக்குள்ளே விட்டார், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே விட்டுட்டார். ஏறத்துல ஒரு 2000க்கு மேற்பட்டவர்கள் கோஷத்தை போட்டா எல்லாம் உள்ள போயிட்டா, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். என்னை காப்பாத்துக்கு மட்டும் ஒரு 50-100 பேர் நிக்கிறாங்க. வளர்ச்சி எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வைகையை இவங்க ட்ரெயின்ல வந்தவங்க நின்ட்டாங்க, மறியல் பண்ணி உட்காந்துட்டாங்க. 8 பிளாட்ஃபார்ம் ஸ்தம்பித்து போச்சு. ரயில் மறியல் போராட்டம் நடக்குது. அப்ப பயங்கரமா பாடியா இருப்பேன், என்னால ஏற முடியல. சேப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்ட வரல. எப்போ போல 2-3 பேரை சளின்னு விட்ட உடனே எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துறோம். அதே பிப்ரவரி மாசம் ரயில்வே அமைச்சராக இருந்த பாமக அமைச்சர் முனுசாமின்னு நினைக்கிறேன், பாமக ரயில்வே மந்திரி, மூர்த்தி இல்ல முனுசாமி, நல்லையா இருக்கு, பொன்னுசாமி முனிசாமி மட்டும் இருக்கு பாமக. அவர் என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நம்ம தமிழ்நாட்டில் வலுவான ஒரு அமைப்பு, ஒரு கட்சி துவங்குறோம். அதெல்லாம் முடியாதுங்க, அங்க ரயில்வே என்ன ரூலோ அதான் சொல்லிட்டேங்க. ரூல்னு சொல்றீங்க, மத்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றோம், கேட்கல. சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி நான் மாவட்ட செயலாளர், எங்க முன்ன மறைந்த நாவலூர் மீராமதி மாவட்டத்தினுடைய தலைவர். அப்ப அவங்க என்ன செய்யறோம், 30,000 ரூபாய் பணத்தை கட்டுறோம். அண்ணன் இக்பால் பாய் தான் போய் கட்டுறாரு. அந்த பக்கம் கிழக்கு தாமரை தலைவராக இருக்கக்கூடியவர் வரல. அவரு 30,000 பணத்தை கட்டுறாரு. பணத்தை கட்டின உடனே 3 நாளைக்கு 10,000 10, இப்போ ரேட்டு அதிகம். 3 நாளைக்கு கட்டிட்டான், அனுமதி மறுத்துட்டான். அனுமதி மறுப்புன்னு டெய்லி வர்றான், என்கிட்டே வருவான். நான் பிளாட்ஃபார்ம் கடை போட்டு உட்காந்துட்டு இருப்பேன், கடையை வச்சுட்டு, செருப்பு கடையில. யாக்குப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட அனுமதி மறுப்பு இந்த கடிதத்தை நான் கொடுக்கணும். அவர் வெளியே போயிருக்காருங்க, வருவார், நாளைக்கு வருவார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எங்க சுத்தினா 6 மணிக்கு மேல அங்க போயிருவோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு இறுதியாக
காவல்துறை, ரயில்வே துறை நம்ம எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறோம். அப்ப அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு, ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தானே அவனுது, அவனை அடிச்சாவே நம்ம தான் நீ நடத்த போற மாநாட நான் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்ப ஒப்போடி சேர்மன் ஆளுங்கட்சியா இருந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா காவல்துறை அதிகாரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பட்டனை கொண்டு இறக்கிட்டாரு, ஒரு வேன் நிறையா ரயில்வே போலீஸ் வச்சுக்கிச்சு, அவங்களுக்கு தான் பாதுகாப்புன்னு. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தான் பாதுகாப்பு. ஜேபி கிருஷ்ணன் அப்பவே கிட்டத்தட்ட ஏறத்தாழ 24 லட்சம் அந்த மேடை மட்டும் செங்கோட்டையில ஜேபி கிருஷ்ணன் சொல்லி சீமால ஆட்சி பண்றாரு. போட்டு அந்த மாநாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய துவக்கோல மாநாடு மிக சிறப்பாக லட்சக்கணக்கான மக்களோடு நடக்குது. ஓகே, நான் அப்துல் காரி தொண்டனை செயலாளர், அவரை பராமரிப்பு பொறுப்பாளர் எல்லாம் அந்த உட்கார்ந்துருக்க அத்தனை பேருமே சரி உள்பட எல்லாமே இவங்க அவங்களாம் கிடையாது, எல்லாருமே களப்பணி ஆற்றுறோம். மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மறுநாள் நம்ம எதிர்க்கக்கூடிய பத்திரிகை தினமலர் பாரம் போடுறான், அருமையான மாநாடு. எந்த ஒயின் ஷாப்லையும் ஒருத்தர் கூட என்ன செய்யல, நிக்கல. நான் ஒயின் ஷாப்பை தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். மாநாட்டுக்கு வந்தவங்க யாருமே ஒயின் ஷாப்பை பார்க்க போகலன்னு சொல்றேன். நம்மளை எதிர்க்கக்கூடிய தினமலர் பத்திரிகை கூட என்ன செஞ்சான், போட்டான், நக்கீன்ல போட்டாங்க. அது நம்மளுக்கு பெருசு இல்லை, நம்மளால தானே அவரு நக்கீன்ல போற விஷயம் இல்லை, ஆனா இதுல போட்டான். இப்படிப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் இறுதியாக அனைத்து சமூக மக்களுக்காக களப்பணியாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு மட்டும் கிடையாது. தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இரும்பு மங்கையா இருக்கிற அம்மையாருடைய ஆட்சி காலகட்டத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர் தனியாக தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றது பிறகு சுயமரியாதை இருந்தோம். நம்ம எப்படிப்பட்ட சுயமரியாதைன்னா, அம்மையா அக்கா தான் சொல்றதா அம்மையான்னு சொல்றதுன்னு தெரியல, அக்கா கனிமொழி அவர்களுக்கு 2 ஓட்டு போட்டோம். இது வரைக்கும் எதுக்கு ஓட்டு போட்டோன்னே தெரியல. ஓட்டு போட்டோம், 2 ஓட்டு. 2 போட்டு அந்த அம்மா சும்மா இருக்குமா? ஏண்டா ஏன் கூட கூட்டணி வச்சு வெட்டி விட்டுட்டு கனிமொழிக்கு ஓட்டு போடுற சொல்லி வெட்டி விட்டுச்சு நம்மள. இதான் உண்மை. வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு பாஜகரன் இது வருது. இந்த அம்மையாருடைய விஷயத்த சொல்றேன். நியாயமான முதலமைச்சர், நம்ம எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வீரமான முதலமைச்சர், நியாயமான முதலமைச்சர். நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க, பார்க்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம எடுத்துக்காட்டு. 2000 எப்பப்பா அமெரிக்கா வருவோம், 2012 சரி 2012 அமெரிக்காவை தூதத்தை அடிச்சா எவ்வளவு பேர் திட்டினா தெரியுமா? எங்களை சங்கிகளும் திட்டினா, சங்கிப்பெல்லாம் திட்டினா. அமெரிக்கா தூதத்தை அடிச்சிட்டானுங்க தாமுக காரணங்க. அங்க அடிச்சோம், முற்றுகை போராட்டம் பண்ணா அந்த அடின்னு சொல்றான், அவன் பார்வையில். நம்ம காலையில் முற்றுகை லட்சக்கணக்கான பேர் முற்றுகை பண்ணி 15 நாள் மூட வச்சுட்டான். சங்கி பூரா திட்டினான் நம்மள. இன்னைக்கு அதே சங்கி அமெரிக்காக்காரன் இந்தியக்காரங்களை பூரா காலில் விலங்கு போட்டு கையில விலங்கு போட்டு 40 மணி நேரம் விமானத்தில் அடைச்சு லக்கேஜ் மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறான். எந்த சங்கியுமே பேச மாட்டேங்கிறான். எந்த சங்கியா பேசுறானா? நீங்களும் அரசியல் புரிஞ்சுக்கணும். நீங்க அமெரிக்கா தூதத்தை நம்ம அடிக்கும் போது ஊரே சேர்ந்து நம்ம திட்டினான், சங்கி பயிலுக்கு திட்டினான். அவர் பார்க்கிற சேக்கு பாய் சங்கி பயிர் போல நம்ம திட்டினான். இன்னைக்கு அதே சங்கி என்ன செய்யறான்? அமைதியா இருக்கிறானா? அமெரிக்காங்கிற அந்த எடுபடி அரசாங்கத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அடிச்ச உடனே நம்மளை கைது செஞ்சு சிறையில போட்ட உடனே வேற முதலமைச்சர் வந்தா என்ன பண்ணிருப்பான்? நவம்பர் கலவரத்தில் 19 பேர் படுகொலை செஞ்ச மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சுட்டிருக்க மாட்டான். எந்த போலீஸ்காரனும் நம்மளை சுடவே இல்லைங்க. போங்க பாய் போங்க பாய் போங்க பாய் போங்க பாய் தட்டினா அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டான். நாங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகணும். நம்மளுக்கு இந்த சரண்டரே பிடிக்காது. கைது பண்ணிக்கப்போ அப்போ நைட்டு 3 மணிக்கு தட்டி வாங்க பாயின்னு கூப்பிட்டா வரேன் வாயா இரு 5 பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனோம். மற்றவங்களாம் சரண்டர் ஆகணும் வச்சுங்க. அப்ப இந்த அம்மா ஆணையாளரை தான் தூக்குச்சு. திருபாதின்னு ஒருத்தர் தாம்பரம் ஆபரேஷன் ஒரு 7 வருஷம் முன்னாடி பண்ணாரு என் மேல. அதான் 72 நாள் தலைமுறை அந்த ஸ்டோரி. நம்ம வாழ்க்கையை காலி பண்ணிட்டாரு. அவர் வாழ்க்கையை நம்ம காலி பண்ணோம். கமிஷனர் போயிட்டாரு, சண்முகராஜேஸ்வரன் ஜேசி போயிட்டாரு, நமச்சிவன் டிசி போயிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட பேர் டிரான்ஸ்பர் பண்ண. நம்மள ஒண்ணுமே செய்யல. இப்ப இரும்பு மங்கி தானே ஜெயலலிதா பிடிக்குமா பிடிக்காதா? அந்த அம்மா எங்களை சுடலையே, ஜெயில வச்சு அடிக்கலையே. இப்ப என்ன செய்யலாம்? நம்ம புலர் சேக் பஸ் அடிக்கிற மாதிரி நாங்கள் திராவிடர் மாடல் அரசு தான், நாங்கள் வாக்களிப்போம், மாட்டுக்கு கருத்து கிடையாது. அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறோம், நாளைக்கு அவங்களுக்கு தான் வாக்களிப்போம். அதெல்லாம் மாற்றம் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களை மனிதநேய மக்கள் கட்சி இளைஞர் சார்பாக வரவேற்கின்றோம். அப்ப
முடிச்சிடலாம், இதோட முடிச்சிடுறேன். அப்ப அவங்களை யாருமே நம்மளை அடிக்கல. இப்ப என்ன செய்யறான்னா சிறையில முஸ்லிம்களை அடிக்கிறான். எஸ்வேசர் அப்பனுக்கு வெங்கட்ராமனுக்கு தெரிவிக்கிறான். அப்பா அப்ப எந்த அளவுக்கு நம்மளை கேனையா நினைச்சிட்டு இருக்கு இந்த அரசு. நினைச்சு பாருங்க. கோரிக்கை வச்சா கோவப்படுவோமா? ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை உணருங்க. அதிகாரி பேச்சை கேட்கறீங்க. உங்க கூட்டணி கட்சி இப்ப இருக்க கேட்க மாட்டாங்களா? நீங்க கேட்கணும். இது பயிலரங்கம். நீங்க கேட்கணுன்றதுக்காக என்ன செய்யறோம்? செய்யறோம். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களை, இறுதியாக மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, மீத்தேர் பிரச்சனை, அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மதச்சார்பற்ற கட்சிகளையும் ஒன்றிணைத்து நாட்டில் RSS பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை கொடுப்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இளைஞராக இருக்கக்கூடிய நீங்கள், இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி சேர்ந்தவர்கள் நீங்கள், வருங்கால இந்தியாவை நீங்க தான் என்ன செய்யணும்? வழிநடத்தினதுக்காக இந்த மாதிரி கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். யாசிர் அரபாத்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பாகிஸ்தானத்துல வரலாறு படிச்சிருப்பீங்க. அவர் போயிட்டார். அவரும் 400 துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டவர் தான். ஆனா உலக நாடு கூட அவர் அங்கீகரிச்சான். அதுக்கப்புறம் அங்கீகரிக்கல. இப்ப காசால அமாசா அங்கீகரிக்கல. சில நாடுக்கு இப்ப அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப மாணவர்கள் தான் புரட்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஐரோப்பா நாடுகள் பூரா எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே போலதான் RSS ஒண்ணு நம்ம என்ன செய்யல, வெல்ல முடியாத சக்தியே இல்லைங்கிறத நீங்க மனதால உறுதி போடணும். RSS என்ன செய்ய முடியும்? நம்ம முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உறுதியாக இருந்தால், வலிமையாக இருந்தால், போர்க்குணத்தோடு நீங்க இருந்தால் அவர்கள் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியும். அவருடைய வரலாறு வெறும் 100 ஆண்டு கால வரலாறு. வர்ற ஒரு வருஷம் 25 வந்தா 100 வருஷம். நம்முடைய வரலாறு இந்தியாவில் அண்ணன் எழுச்சித்தமிழ் சொல்வதை போல 800 ஆண்டு கால வரலாறு. இந்தியா வரலாறு அதான் சொல்லுது, அண்ணன் எழுச்சித்தமிழ் சொல்றது அதான் சொல்றாங்க. 800 ஆண்டு கால வரலாறு. அவர் கேட்கிற நியாயமான ஒரு இடத்துல கேட்கிற 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆண்டிருக்கிறான், முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டிருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா ஒவ்வொரு தெரு பேரை மாத்திருக்க முடியும்ல, ஏன் மாத்தல? ஷேக் பாய்க்கு சேர்த்து சொல்றேன், யாருக்கு சொன்ன அவருக்கு தெரியும். எதிரி கூட, வெள்ளக்காரன் கூட சிக்கந்தர மலையை விட்டுட்டு போயிட்டான். சிக்கந்தர மலை தான் அது. அதை பேர் மாத்தல. ஆனா வெள்ளக்காரன் செய்யாத RSS சங்கிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்துக்களும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்டு போராடி கொண்டு இருக்கும் போது இவன் காந்தியை சொல்றான். டமால் டமால் 1934. பிறகு லாஸ்ட்ல தான் 48 கொள்றான். பிறகு 44 2 முறை கொள்றான். 50 வருஷம் இடையில கொண்டுகிட்டே இருக்கான். லாஸ்ட்ல 48 தான் கொள்றான். நம்ம எல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அதே மாதிரி சிந்தனை உள்ளவன் எல்லா இடத்துலயும் இருப்பான். சங்கியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேலூர் இப்ராஹிம் யாரு? சங்கிதானவன்? மாட்டுக்கருத்து இருக்கா? வேலூர் இப்ராஹிம் யாரு? சிக்கந்தர் பக்தர் யாரு? அப்பாஸ் நக்வி யாரு? அவனும் சங்கி பையதான். இந்த சங்கிகள் எல்லா அரசியல் கட்சியிலும் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். போருக்கும் நம்ம பழனி பாபா சொல்வதை போல, இறுதியாக பழனி பாபா சொல்லதான் வாயில வருது. என்ன சொல்றாருன்னா, எப்படி பழனி அவங்கள புரியுது, இப்னு காசிமை பத்தி சொன்ன தெரியாதுல்ல. என்ன சொல்றான்னா, டாக்டர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாதவனை எவனுமே நம்பாதேங்கிற. தன்னந்தனியா புரட்சியாளர் தானே, அதுல மாட்டுக்கருத்து கிடையாது. தன்னந்தனியா நின்று களமாடியவர். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களை, தொடர்ந்து நம்ம களமாடுவோம். இளைஞர் சமுதாயமா இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியில தலைவர் பேராசிரியருடைய தலைமையில் மிக சிறப்பாக பணியாற்றுவோம். அனைத்து நிகழ்வுகளில் பங்கெடுப்போம். போராட்டம் போர்க்குணத்தோடு நம்ம பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.